Redmi ல இருந்து 12 4G மற்றும் 12 5G அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணதா இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போன்ல வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே என்ன வித விஷயங்கள் தாராங்க, மேலும் இந்த போனோட பிரைஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த போன்ல வந்து எது வாங்கினா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது முத கொண்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. ஸோ முதல்ல இந்த ரெட்மியோட 12 4G மற்றும் 5G ல வந்து என்னெல்லாம் வித்தியாசம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எது வாங்கினா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்றேன். அதுபடி பார்க்கும்போது முதல்ல போன் இருக்க பில்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல வந்து ஒரு கிறிஸ்டல் கிளாஸ் டிசைன் கொடுக்கறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த போன் வந்து சைடுல அப்படி நம்ம டில்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து ரெயின்போ மாதிரியான ஹியூஸ்ல டிஃபரெண்ட் கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சொல்றாங்க. அதாவது வெளிச்சம் பட்டு வரும்போது வந்து இந்த ரெயின்போ வர்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து கலர் கலராக லைட்டாக வரும் சொல்றாங்க. இதே மாதிரியாக வந்து பேக் சைடுல ஒரு கிளாஸ் பாடி கொடுத்திருக்காங்க. இந்த போனோட திக்னஸ் பொறுத்தவரை 8.17 mm கான திக்னஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போனோட பில்ட பத்தி பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு போனுக்கு காமனான டிஸ்பிளே தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதன்படி பார்க்கும்போது இந்த போன்ல ஒரு 6.79 இன்ச்கான ஃபுல் HD பிளஸ் ரெசிஸ்டர் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 90 Hz ஃபிக்ஸட் ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, அதுக்கு பதிலாக வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ தேவைக்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 36, 48, 60, 90 அப்படிங்கிற மாதிரியாக 4 டிஃபரெண்ட் ரேஞ்சில் வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து தேவைக்கு ஏற்றாப்புல மாறிடும். மற்றபடியாக 70% NTSC கலர் கேம் மோட் சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் 550 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் இந்த டிஸ்பிளேல போறோம் சொல்றாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. இது போக அடிஷனலாக இந்த டிஸ்பிளேல வந்து ஒரு SGS லோ ப்ளூ லைட் ஃபில்டர் ஒன்று கொடுக்குறா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரீடிங் மோட் 3.0 அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு சொல்றாங்க. ஆனால் கண்ணு வந்து அந்த அளவுக்கு கெடாது சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே இந்த பிரைஸ் பாயிண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு டீசென்டான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக இதோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ரெட்மியோட 12 4G மற்றும் 5G ல வித்தியாசம் வருது. அதன்படி பார்க்கும்போது ரெட்மியோட 12 4G ல வந்து நமக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G88 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா பார்க்கும்போது இது ஒரு என்ட்ரி லெவல் சிப் செட்டாக வருது. ஸோ கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் சில கேம்ஸ் விளையாடலாம், மற்றபடியாக வந்து என்ட்ரி லெவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஓகேயா இருக்கும். ஸோ கேமிங்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது, பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஆக ஓகன்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. மற்றபடியாக ஆப்ஸ் ரன் பண்றதுல பிரச்சனை இருக்காது. அதுவே இந்த ரெட்மியோட 12 5G பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரான பீக் அப்கிரேட் உள்ள ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 சிப்செட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 41 ரேங்க் வருது. அதாவது நமக்கு பி கிரேட் ப்ராசஸராக தராங்க. ஸோ பேசிக்கா நமக்கு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா ஸ்னாப்டிராகனோட 778G சிப்செட்டோட வந்து இது ஒப்பிடலாம். ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ பேசிக்கா பார்க்கும்போது இந்த சிப்செட்ல சில ஹெவியான கேம்ஸ் கூட கண்டிப்பாக விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் வந்து இந்த சிப்செட் நல்லாவே இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நமக்கு வந்து லாகினஸ் இருக்காது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு போன்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா Redmi 12 5G தான் பெஸ்ட். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு போனுமே வந்து ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதனால வந்து Redmi 12 4G வாங்குனீங்கன்னா நமக்கு வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வரும் சொல்றாங்க. அது வந்து Redmi 12 5G வாங்குனீங்கன்னா நமக்கு வந்து 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 2GB ஸ்டோரேஜ்ல வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த 5G வெர்ஷன் வாங்குனீங்கன்னா RAM வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து அடிஷனல் விர்ச்சுவல் RAM கெபாசிட்டியும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது 8GB RAM கூட அடிஷனலாக இன்னொரு 8GB RAM ஆட் பண்ணலாம். அது டோட்டலாக 16GB RAM வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம் சொல்றாங்க. 4GB RAMல இந்த ஃபீச்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா கொஞ்சம் கம்மியாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது RAM வந்து டபுள் RAM அப்படிங்கிற மாதிரியாக வந்து இருக்க போது சொல்றாங்க. RAM வெர்ஷனை பொறுத்தவரை இந்த ரெண்டு போன்லயும் வந்து LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் பிரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது இது ஓகே தான். மற்றபடியாக 1TB வரை மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து இந்த ரெண்டு போன்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. அடுத்தபடியாக இந்த போனோட கேமராஸை பத்தி பார்க்கலாம். Redmi 12 4G மற்றும் Redmi 12 5G ரெண்டுலயுமே காமனான கேமரா தான் கொடுக்குறாங்க. மொத கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது மூலமா 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ வழக்கமாக வந்து மூணாவது கேமரா தேவையில்லாம கொடுத்திருக்காங்க அடிஷனலா. இதுவோ ஃபிலிம் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு சொல்றாங்க. அதாவது ஃப்ரண்ட்ல வந்து ஃபில்டர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போதோ இல்ல போட்டோ ஷூட் பண்ணும்போது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மேலும் வந்து இந்த போன்ல வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்கு சொல்றாங்க. இது f2.1 ஆப்பர்ச்சர்ல வருது. போனோட OS பொறுத்தவரை இந்த Android 13 OS ல வந்து MIUI 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மற்றபடியாக இந்த போனுக்கு வந்து IP53 கான ரேட்டிங் இருக்கு. லைட்டா தண்ணி பட்டா பிரச்சனை இருக்காது. அது போக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடுல உள்ள பவர் பட்டன் வருது. இது போக 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் FM ரேடியோவும் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடியாக வந்து அடிஷனலாக ஃபாரின்ல லான்ச் பண்ணும்போது இது NFC மற்றும் IR பிளாஸ்டரோட லான்ச் பண்றதா சொல்லிருக்காங்க. ஸோ IR பிளாஸ்டர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிவியோ இல்ல ஏசிலயோ வந்து நம்ம ரிமோட்டா கூட நம்ம போன் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் கொண்டு வராங்களே தெரியல. NFC வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு கொஸ்டின் மார்க். அடுத்தபடியாக பேட்டரிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல ஒரு 5000 mAh பேட்டரி 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் சொல்றாங்க. மேலும் சார்ஜ்
சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போட்டு தர போகிறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ணலாம். இது வந்து ஓரளவு ஓகே தான். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து நமக்கு 4G ஃபோன்லேருந்து ஆரம்பிக்கலாம். Redmi 12 4G, அதாவது நமக்கு வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 9999 அப்படிங்கிற விலையில இருந்து ஆரம்பமாகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியாக 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட வெர்ஷன் வந்து என்ன பிரைசிங் எடுத்து வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவே Redmi 12 5Gயோட பிரைசிங்கை வச்சு பார்க்கலாம். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு வந்து 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 13,999 கிட்ட ஆரம்பமாகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி 8GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை வந்து இப்போதைக்கு தெரியல. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக பார்க்கும்போது இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. காரணம் இதோட சிப்செட். அதாவது ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 வந்து கிட்டத்தட்ட மிட்ரேஞ்ச் சிப்செட்டுக்கு வந்து ஈக்குவலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு தருது. அதே மீடியாடெக்கோட ஹீலியோ G88 வந்து ஒரு லோ எண்ட் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ல வரக்கூடிய அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். மற்றபடியா ரெண்டு போன்ல எது பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா Redmi 12 5G தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த சிப்செட், அதாவது நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லயே லீப் கிடைக்குது. அது போக வந்து 5G சப்போர்ட்டும் கிடைக்குது. ஸோ நாளடைவில் இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த போனை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு வருஷத்துல கண்டிப்பா வந்து 4G நெட்வொர்க் வந்து ஸ்லோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பிரைவேட் நெட்வொர்க்ஸ் வந்து அதே ஸ்பீட்ல வந்து 4G மெயின்டைன் பண்ணுவாங்களாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ காலம் தான் பதில் சொல்லும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டு போன்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ரேமிட்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வித்தியாசம் வருது, ப்ராசர்ல வித்தியாசம் வருது, மற்ற எல்லா விஷயங்களும் காமனா தான் இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு ஆப்புக்கு தான் யூஸ் பண்ண போறேன், அதாவது 4G போன் தான் வேணா, எனக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா வேணா 4G போன போகலாம். மற்றபடியாக வந்து உங்களுக்கு லாங் டைம் மெசேஜ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணணும், அது போக எனக்கு நெட்வொர்க்கும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா 5G போன் போங்க. ஸோ நீங்க இந்த Redmi 12 4G மற்றும் 5G பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ Redmi ஃபேன்ஸ் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிகிறதுக்கு மறக்காம ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி ட்விட்டர் மற்றும் சோஷியல் மீடியா, குறிப்பா வாட்ஸ்அப் மாதிரியான சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.